ஸ்ரீ ரேவா காண்டம் 52ஆம் அத்தியாயம். தீர்க்க தபசின் கதை. ஈஸ்வரனார் கூறினார், மன்னா, நெடுங்காலத்திற்கு முன்பு நடந்த மற்றொரு கதையை நான் கூறுகிறேன். பெரும் தவம் செய்த ஒரு முனிவர் தன் குடும்பத்துடன் ஸ்வர்க்கம் சென்றார். உத்தானபாதர் மன்னர் கூறினார், அந்த பிராமணரான மகா முனிவர் தன் குடும்பத்துடன் எவ்வாறு ஸ்வர்க்கம் சென்றார்? இறைவா, இதை அறிய நான் மிகவும் ஆவலாக உள்ளேன். தயவு செய்து எனக்கு கூறுங்கள். ஈஸ்வரனார் கூறினார், முற்காலத்தில் சித்திரசேனன் என்ற பெயர் பெற்ற காசி மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு வீரம் மிக்க போர் வீரன், தாராளமாக தானம் செய்பவன் மற்றும் மிகுந்த நீதிமான். அவன் தனது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டவன் மற்றும் பெரும் செல்வம் படைத்தவன். அந்த நகரம் மக்கள் நெருக்கம் மிக்கதாக இருந்தது. அது பலவிதமான இரத்தினங்களால் நிறைந்திருந்தது. அது கங்கை நதிக்கரையில் அமைந்திருந்தது மற்றும் வாரணாசி என்று நன்கு அறியப்பட்டது. அது இலையுதிர் காலத்து சந்திரனை போல் பிரகாசமாக இருந்தது. அது கற்றறிந்த அறிஞர்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்திரத்வஜங்கள், தேவேந்திரனின் கொடிமரங்கள் எங்கும் காணப்பட்டன. அது பசுக்களாலும் இடையர் குடியிருப்புகளாலும் நிறைந்திருந்தது. அதில் பல கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. அது வேத பாராயண ஒலிகளால் எதிரொலித்தது. பலவிதமான வணிகர்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபட்டிருந்தனர். அது இயந்திர சாதனங்களாலும் நன்கு அமைக்கப்பட்ட தெருக்களாலும் மற்றும் பல உயரமான கோபுரங்களாலும் பொலிவுடன் விளங்கியது. தெய்வீக தன்மை கொண்ட ஆலயங்களும் கம்பீரமான ஆசிரமங்களும் அங்கு ஏராளமாக இருந்தன. அது மரங்கள், பலா மரங்கள், பகுள மரங்கள், தாழ மரங்கள், அசோக மரங்கள், மா மரங்கள், ராஜ விருட்சங்கள், விழா மரங்கள் மற்றும் மாதுளை மரங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. வேத பாராயணங்களின் மங்களகரமான கோஷங்கள் எல்லாவற்றையும் புனிதப்படுத்தின. அது பலவிதமான பழங்கள் மற்றும் மலர்களால் அழகாக இருந்தது. அது வாழை மர கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த நகரத்தின் வடக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான ஆசிரமம் இருந்தது. அது மந்தாரவனம் என்ற பெயரில் 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டது. அதில் பல மந்தார மரங்கள் இருந்தன. அதனால் அது மந்தாரகம் என்ற பெயரால் அறியப்பட்டது. தீர்க்கதபஸ் என்ற பெயருடைய ஒரு பிராமணர் அங்கு வசித்து வந்தார். நீண்ட காலம் அவர் மேற்கொண்ட கடுமையான தவங்களின் காரணமாக அவர் தீர்க்கதபஸ் என்று நினைவு கூறப்படுகிறார். அவர் தனது மனைவி, மகன்கள் மற்றும் மருமகள்களுடன் அங்கு வசித்து வந்தார். அவருடைய 5 மகன்களும் எப்போதும் அவருக்கு ஸ்ரத்தையுடன் சேவை செய்து வந்தனர். அவருடைய இளைய மகன் ருஷ்யசிங்கனும் பெரும் தவம் புரிந்தவர், வேத படிப்பில் சிறந்து விளங்கியவர், பிரம்மச்சாரி மற்றும் நற்குணங்கள் நிறைந்தவர். அவர் எப்போதும் யோக பயிற்சி செய்து கிழங்குகள், வேர்கள் மற்றும் பழங்களை உட்கொண்டு வாழ்ந்தார். அவர் ஒரு மானின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மான் கூட்டங்களுக்கு மத்தியில் சுற்றி திரிவார். தினமும் மாலையில் அவர் தன் பெற்றோரிடம் திரும்புவார். மிகுந்த பக்தியுடன் அந்த முனிவரின் மகன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு மீண்டும் காடுகளுக்கும் மலை குகைகளுக்கும் செல்வார். இவ்வாறு அந்த முனிவரின் மகன் தினமும் இளம் மான்களுடன் விளையாடினார். ஒருமுறை தற்செயலாக அந்த ருஷ்யசிங்கன் காலமானார். 52ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.